வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஆவணி மாத அன்பான மகிழ்ச்சியான செய்திங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு ராசி பலன் பார்ப்போம். அது வருடக்கோள்கள். அந்த வருடக்கோளில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியை பார்த்தோம். எவ்வளோ தான் பார்த்தாலும் நமக்குள்ளே இந்த மாதமாவது நல்லது நடந்துடாதா, அந்த மாதம் நல்லதான் ஒரு மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அது மனிதனோட இயல்பு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் கிரகங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. யாருக்கு? எல்லா ராசிக்கும் பொதுவாக. உங்களுக்கு மிதனராசி ஆயர்களுக்கு, குறிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டத்தை தருமா இல்லை ஆனந்தத்தை தருமா? ஏதோ ஒன்று தரணும்யா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ளே 1000 போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் எப்படியா ஜெயிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லைங்க, அதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கிறத பார்ப்போம். மிதனராசி காலதேவனில் 3வது இடம், புதன் ஆட்சியாக கொண்டது. நீங்கள் புதன்னாலே இரட்டைத்தன்மை, இரட்டை நிலை, ஜெமினி அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. கலப்பு திருப்பணங்கள். அலி என்ற கிரகத்தை குறிக்கூடியவர். ஜாதகத்தில் ஜோக்கர் என்று தன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது 17/8/2024 அன்றைக்கி தான் ஆவணி 1 பிறக்குது. இந்த புதன் உங்கள் லக்னாதிபதி புதன், உங்கள் ராசிக்கு அதிபதி புதன், மிதனம். இவர் 2ஆம் இடத்த தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் வாக்கு கொடுக்குற ரொம்ப நிதானம் கொடுக்கணும். இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்தி 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 கொடுத்து 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 கடைசியில் உங்கள் குடும்பத்தை எல்லாருமே உங்களை சார்ந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். மற்றவங்க நீங்கள் குறைவே சொல்லக்கூடாது அந்த விஷயத்தில். எதுக்கெடுத்தா நான் நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, அதாவது கரெக்டாக செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுருக்கீங்க. ஆனால் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாய், தந்தை, மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் உள்பட நீங்கள் எல்லாமே முந்தி முந்தி செய்கிறதுனால இப்போ எல்லா பொறுப்பும் இந்த மிதனராசிக்காரங்க தலையில் விழுகுது. இப்போ அண்ணன் இருக்கான்னு வைங்க, தம்பி மிதனராசி, தம்பி தான் கொண்டு வந்து பார்க்கணும். இந்த மிதனத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. ஏன்னா எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் இது கீழே தரலை படுத்து கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு ஏமாந்த ராசி மிதனராசிக்காரங்க. உங்களை தூக்கி வச்சுட்டா போதும், அவங்களுக்கு என்னவா இறங்கி செஞ்சுருவீங்க. அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, கொஞ்சம் சுருக்குங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை வச்சு அடுத்து வரவங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்ல. இப்போ எல்லா ராசிக்காரும் நல்லா இருக்கணும் தான் எங்களுடைய ஆசை. எங்கள் ஆசை என்ன? 12 ராசி நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் ராசி வீக்காகக்கூடாதுல்ல. வீக்காக என்ன காரணம்? உங்களுடைய முந்திரி கொட்டத்தனம் உங்களுக்கு மைனஸு, வாக்கு கொடுக்கறது மைனஸு. அதை திருத்தி கொள்ளுங்கள். சரி, அடுத்து உங்கள் லக்கணத்துக்கு 3ஆவது இடத்துல சூரியனும் சுக்கிரன் இருக்காங்க இந்த மாத கணக்கில். ஏன்னா எப்பயுமே சூரியன், சுக்கிரன், புதன்லாம் மாதக்கோள்கள் இவங்கெல்லாம். அப்போ மாதம் ஒரு பலன்கள் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொதுவாக நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது என்னென்னா, சுப விரயங்கள். அடிக்கடி பிரயாணம் பண்ணுவீங்க இந்த மாதம். ஆவணி மாதம் உங்களால் இருக்க முடியாது. ஏற்கனவே கல்யாண மாதம், அதில் நீ முன்னால் போய் நிற்பீங்க. எங்கே நான் போய் லீவை போட்டு தான் வீடை போட்டு தான் வீடை கூட்டினமோ பெருக்கணும், 2வது அடுத்தவர்கள் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க உங்களை வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நிதானத்தை கடைப்பிடிங்க. உங்கள் சுகத்தை மறைத்து விட்டு அடுத்தவங்க சுகத்துக்காக நீங்கள் பாடு வரணும். தேவையாயா உங்களுக்கு? ஏன்யா போய் தானம்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன்யா முந்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்களை அட்வைஸ் பண்ணுறேன். தனக்கு சுகம் கிடைக்கட்டும்யா. அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு தனி சுகத்தை இறைவன் படைச்சிருப்பார். நீ ஏன் போய் முந்திக்கிட்டு இருக்கீங்க?
அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் விலகி வாருங்கள். உங்களுக்காக இருங்க, உங்களுக்காக சாப்பிடுங்க. உங்களை நம்பி ஒரு கணவன் இருக்கார், உங்களை நம்பி ஒரு புருஷன் இருக்கார், மனைவி இருக்காங்க, உங்களை நம்பி குழந்தை இருக்காங்க. நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையும். சரி, அதே போல் ஏதாவது பெண்களோ இல்லை ஆண்களோ உங்களுக்கு இடையூறாக வர இருக்கிறார்கள், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண் ஜாதகம்னா பெண், பெண் ஜாதகம் ஆண், அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு வெளியூர் போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு முதல் நாள் 6 மணிக்கு கல்யாணம் வச்சுட்டாங்கன்னா அதிகாலை போய் நைட்டு போய் தங்குவீங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக போய் வரணும். அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த ராசிக்காரங்களுக்கு. அதே போல் 4ஆம் இடத்துல கேது இருக்குன்னா, 4ஆம் இடத்துல கேது உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் தாயார் வகையில் சின்ன சின்ன உடல் நலத்தை கெடுப்பார். உங்கள் தாய்க்கோ தகப்பனுக்கோ ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகள், அதனால் ஒரு பெட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கிட்டும் பார்த்து இங்கிட்டும் பார்த்து உங்களையும் பார்க்குறது, இந்த வட்டம் உடல் உபாதைகளும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்திலிருந்து உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் ராசியாக சந்திரன் இருக்கிறார், மனோகாரகன். குழப்பம், ஒரு முடிவை எப்படா எடுக்கணும் மற்றவங்களுக்கு நீங்கள் முடிவு சொல்லிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு முடிவு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க, உங்களை சரி பண்ணுறது. ஏன்னா 3ஆம் இடமா உங்களால் உங்களுக்காக புரிஞ்சிக்க முடியலைன்னு வச்சுக்கோமே, நீங்களே முடிவெடுப்பே உங்களால் நீங்கள் மாற்றிடுவீங்க டபார்னு. அப்படி எதை என்ன செய்வோங்கிற எது பிளான் பண்ணி செஞ்சால் கூட அந்த பிளானை ஒத்துக்க மாட்டேங்கி, அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு தீர்மானம் இல்லாத வாழ்க்கையாக போய்கொண்டே இருக்குதுங்க. அப்போ எதை செய்யணும்னா அமைதியாக இருங்க, வேகத்தை குறையுங்கள், விவேகத்தை காட்டுங்க. முதல்ல உங்களுடைய கோபதாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ஆடம்பரத்தை குறைச்சிங்க. எதை குறைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டு, சரிங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க ரொம்ப சிறப்பு. அதுக்கு உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் அதாவது கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார், மூலத்திரியின் ஒன்றத்தில். அப்போ சனி பகவான் உங்களுக்கு இது யோகாதிபதி, பாக்கியஸ்தானம். உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பாக்கியஸ்தானம். உயிருக்கோ உடலுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தனம் நல்லா கிடைக்கும், அதில் மாட்டுக்கிறது. தனம் எப்படியாவது உங்களுக்கு வந்து சரி, எப்படியாவது நீங்கள் தனத்தை கடனை வாங்கியாவது செஞ்சுருவீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாதான் எப்படியாவது அதை ரெடி பண்ணி கொடுத்துறதில்ல நீங்கள் வல்லவர்கள், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. உங்கள் இடத்துல 10ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால தொழில் பண்ணுற இடங்களில், தொழில் ஸ்தானத்தில் உங்கள் கூட பழகிற ஆண்கள் பெண்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பர்சனல் மேட்டர்களை கலந்துக்காமல் இருக்க வேண்டும். அதாவது சில விஷயங்கள், குடும்ப விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்காமல் இருந்துக்கங்க. அதனால் உங்களுக்கு இழப்புதே தெரிய ஏற்றம் கிடையாது. நீங்கள் ரொம்ப பழகிருப்பீங்க, கடைசியில் அவன்கிட்ட சில விவரம் கேட்டிருப்பீங்க, அவன் எல்லா விவரம் சொல்லி போட்டு உங்களையே அசிங்கப்படுத்தி விடுவார்கள். இப்போ என்ன செய்யணும்? பொது இடங்கள், தொழில் பண்ணுற இடங்களெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு மட்டுமே இருக்க முடிய, மற்ற குடும்ப விஷயங்களையும் அவங்க குடும்பத்தில் நீங்கள் போய் நுழைக்க வேண்டாம், உங்கள் குடும்ப விஷயத்தை அவங்ககிட்ட போய் பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படியே சாமி கும்பிடுங்க, வைங்க செய்யணும், அப்படியே பட்டும் படம் தொட்டும் அப்படியே ஒதியாக இருந்துடணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறார். இந்த குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகம் உண்டு. உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் தான், பாதாதிபதி குருவாக இருந்தாலும் இங்கே இருவரும் உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, பலத்தையும் அவங்க தான் கொடுப்பாங்க, பலவீனத்தையும் அவங்க தான் கொடுப்பாங்க. என்ன சாமி என்ன செய்ய சொல்கிறீங்கய்யா? மிதுனம்னால இரட்டைத்தன்மை, உரத்தை இருக்க மாட்டீங்க, ஏத்தம் இறக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ பாதகத்தை செய்கிறவனே நல்லதும் செய்வான், நல்லது செய்கிறவன் பாதகம் செய்வான். இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய, அதாவது தான் இந்த ராசிக்கு மட்டும் பச்சை ஓந்தி சொல்லுவாங்க. நீங்கள் இடத்துலேருந்து மாறி வேஷத்தை போட்டால் தான் நீங்கள் வெற்றி கனியை பறிக்க முடியும். வேஷம் போட்டு தான் உங்கள் ராசிக்கிற வழியே கிடையாது. ஏன்னா புதனே வேஷக்காரன் தான், பகல் ஆணாக இருப்பான், இதில் பெண்ணாயிருவான்.
இப்படி மாறி 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 தான் எல்லோரும் நல்லவழி ஆகிறது. யார்? இந்த புதன். அப்போ நீங்கள் எல்லோரும் நல்லவங்க ஆனால் நீங்கள் வேஷம் போட்டு தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகமே நாடகம் தாங்க. அந்த நாடகம் நன்மையாக மட்டும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப விஷயம். நீ யாரும் தீமை செய்ய போகிறது கிடையாது. ஆனால் இந்த நடிப்பும் நாடகமும் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியதாக இருந்தால் கூட பொய் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. 1000 பொய் சொல்லி ஒரேமன்னு சொல்கிறான். நீங்கள் உங்களுக்காக ஒரு பொய் சொல்ல தப்பு ஒன்றும் இல்லையே. அப்போ அதே போல் பெண்கள் வந்து இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வயிறு சம்பந்தப்பட்டது சின்ன சின்ன கட்டி வர்றது, தோல் அலர்ஜி வர்றது, குறிப்பாக இந்த பிள்ளைங்க, அதாவது இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, 10th மேலே படிக்கிற பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மென்சஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் உடல் உபாதை இருக்கிறனால வெளியூர் பிரயாணங்கள், வெளி அலைச்சல் குறைச்சிக்கங்க. ரொம்ப நெருங்கின சொந்தம் தான் வீட்டுக்கு போக நினைப்பாங்க. நீங்கள் அங்கே போய் வேதனைப்படுறது நீங்கள் வீட்டிலே பேசாமல் சந்தோஷமாட்டு போங்க, தப்பு கிடையாது. 2 வருஷம்லாம் பரவாயில்ல. அதனால் கொஞ்சம் வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. வெயிலில் அலையாதீங்க, நல்ல தண்ணி நிறையா குடிங்க. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஆவணி மாதம். உங்களுக்கு வந்து ஆவணி மாத பலனில் வந்து பெண்களுக்கு உடல் உபாதைகளும் தாய்க்கும் நோய் நொடியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வருது. ஆவணி மாத பலன் புதன் உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு. அதே போல் படிக்கிற மாணவர்கள் நல்ல கல்வி படிக்க கொடுங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும். கேது ஞானக்காரகன், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன். நல்லா படிக்கணும், ஆர்வத்தால் செலுத்துங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பீங்க, பெஸ்ட்டு மாணவராக வருவீங்க. உலகத்திலே பெரிய சொத்து நம்ம கல்வி தாங்க. என் சொத்துன்னு ஏன் சொல்ல முடியும்? அழியாத சொத்து கல்வி தான், யாரும் பறிக்க முடியாது. உங்கள் பணத்தை பறிச்சிடலாம், உங்கள் பணத்தை பறிச்சிடலாம், எல்லாத்தையும் பறிச்சிடலாம். உங்கள் உடலுடைய இளமை கூட பறிச்சிடலாம், இல்லை இளமை உணவு அழிஞ்சிடும். ஆனால் கற்ற கல்வி உங்களை கைவிடாது. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஜென்மத்தில் பிறவியில் கற்ற கல்வி 7 பிறவிக்கு வருமா. அப்போ என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றது கையளவு கல்லாது உலகம் சொல்லியிருக்காங்க. எதையாவது ஏன்னா கற்றதில் இங்கே தேறியவங்க இல்லைங்க, எதையுமே கட்டுருங்க. ஏன்னா நுனிப்புள் மாதிரி நீங்கள் முழுமையாக அதை பாட்டு கற்றுக்கணும். அதுதான் உங்கள்கிட்ட உள்ள மைண்ட். இதை முடிச்சு இதை அதுக்கு அங்கே போய் அப்போ அங்கே அப்படி இப்படிமா போய்கிட்டே இருக்கீங்க. உன்னை நிலச்சி அந்த முடிச்சப்பறம் அடுத்தடுத்து போங்க. இங்கே கற்றுக்கிட்டு இருக்கும் போது இது போதும் சொல்லி அடுத்து ஓடுவீங்க. அதுக்கு அடுத்த காவாசி விட்டுருவீங்க. பாஸ் எடுத்தால் போதுமையா? அப்படி கிடையாது. எடுத்தால் 100 மார்க் எடுக்கணும். பாஸ் எடுத்தால் போதுங்கிற நினைக்கக்கூடாது. எதுலேயுமே வின் பண்ணி வரணும், முழுமை அடையணும். அந்த நோக்கத்தோடு ஒன்று எடுத்தால் அது சிறப்பாக பண்ணுங்கள். மாணவர்கள் மாணவியெல்லாம் நல்லா கல்வி படிங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. மாணவர்கள் ஆண்களாக இருந்தால் மீனாட்சி அம்பிகா தேவி வழிபாடு பண்ணுங்கள். பெண்களாக இருந்தால் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆவணி மாதம் அற்புதமாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும், ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஆவணி மாத பலன் மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லி நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.